தைப்பூசத்தின் வரலாறு மற்றும் அதன் முக்கியத்துவம். தைப்பூச விழாவானது பழங்காலந்தொட்டே தமிழகத்தில் முருகப்பெருமான் தனக்கு கிடைக்க வேண்டிய ஞானப்பழம் கிடைக்காமல் கோபித்துக் கொண்டு கைலாயத்தில் இருந்து தனது பெற்றோர்களான சிவன், பார்வதி, விநாயகர் ஆகியோர் மீது வெறுப்புற்று பண்டார கோலத்தில் பழனி மலையில் முருகப்பெருமான் குடியேறிய நாளே தைப்பூசம் திருவிழாவாக தமிழகத்தில் பெரும்பாலான மக்களால் கடைபிடிக்கப்படுகிறது. மேலும் இவ்வழி பக்தி மார்க்கத்தை ஏற்று சிவன், முருகன் சார்ந்த சைவ திருக்கோயில்களில் கொண்டாடப்பட்டு வருகிறது. கிபி 500 முதலே தைப்பூசம் கொண்டாடியது குறித்து தேவாரப் பதிகங்களில் குறிப்புகள் உள்ளன. குறிப்பாக, பொருந்திய தைப்பூசமாடி உலகம் பொலிவேத என்று திருஞானசம்பந்தர் பாடியுள்ளார். பிற்கால சோழர் ஆட்சியில் தைப்பூசத்தன்று கோயில்களில் கூத்துகள் நடத்தப்பட்டன. குறிப்பாக திருவிடைமருதூர் மகாலிங்கேஸ்வரர் கோயிலில் தைப்பூசத்தை ஒட்டி 4 நாட்கள் கூத்துகள் நடந்ததாக கல்வெட்டுகள் குறிப்பிடுகின்றன.